நம்ம காரில் பேக் சைடில் வந்து ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எதுக்கு இருக்கணும், அது வெறும் அழகுக்கு இருக்கா இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது இன்ஜினியரிங் ரீசன் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஒரு அனாலிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இமேஜில் வந்து நீங்கள் பார்க்கலாம், விங்ஸ்னா என்ன, ஸ்பாய்லர்னா என்ன அப்படிங்கிற ஒரு இமேஜ், ரைட்? ஸோ ஸ்பாய்லருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சாலிட் பீஸ் மாதிரி பேக் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதே விங்ஸ் அப்படின்னா ஒரு லிஃப்ட் பண்ணி ஒரு ஒரு மேலையும் கீழேயும் நல்ல ஒரு கேப் இருக்கிற மாதிரி, இப்போ நான் நீங்கள் இமேஜில் காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, இது ரெண்டும் என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பாய்லருங்கிறது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். பெர்னாலிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம 11th 12th வந்து கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிருப்போம். ஸோ பெர்னாலிஸ் பிரின்சிபல்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிடோட ஸ்பீடு வந்து எந்த இடத்துல, அதாவது வெலாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வேகம் அப்படின்னு சொல்லுவோம், எந்த இடத்துல வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும், அதாவது அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இன்னொருக்கு நான் சொல்கிறேன், எந்த இடத்துல வேகம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கும். இது அப்படியே ஆப்போசிட்டாகவும் நம்ம சொல்லலாம். எந்த இடத்துல வேகம் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டும் வந்து ஆப்போசிட்டாக வந்து ஒர்க் பண்ணோம், ரைட்? இதை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து 2 பலூனை வந்து ஜஸ்ட் தொங்க விட்டுட்டு அந்த 2 பலூனுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரா வச்சு நீங்கள் ப்ளோ பண்ணீங்கன்னா ஸோ என்ன ஆகும் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? அதாவது 2 பலூன் இருக்குது, அதுக்கு நடுவில் வந்து காற்றை ஊதுறோம். அப்போ என்ன ஆகணும்? 2 பலூனும் இப்படி விலகி தனியாக போகணும் இல்லையா? ஆனால் என்ன ஆகும்னா 2 பலூனும் பக்கத்தில் ரெண்டுமே வந்து ஒட்டிக்கும், ரைட்? எதனால அப்படின்னா, நம்ம ஒரு 2 பலூனுக்கு நடுவில் வந்து ஊதும் போது அந்த இடத்துல காற்றோட வேகம் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ஃப்ளூயிட்னா என்ன சொல்கிறோன்னா, அது தண்ணியாக இருக்கலாம், காற்றா இருக்கலாம், ரெண்டுமே ஃப்ளூயிட் தான். ஸோ அந்த காற்றோட வேகம் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும்போது ப்ரெஷர் வந்து கம்மியாகும், அதாவது அழுத்தம் வந்து கம்மியாகும். அப்போது பலூனுக்கு அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கிற அழுத்தத்தை விட 2 பலூனுக்கு நடுவில் இருக்கிற அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கும்போது பலூன் வந்து ரெண்டும் உள்நோக்கி வந்து வரும், ரைட்? இதுதான் பெஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து இந்த பெர்னாலிஸ் பிரின்சிபலுக்கு. ஓகே, ரைட். ஸோ அடுத்த வந்து நம்ம பார்க்க போகிற டேர்ம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கார் வந்து ரோடில் போயிட்டுருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் இப்போ இங்கே வந்து ஒரு கார் வச்சுருக்கேன், ஒரு பொம்மை கார், ரைட்? ஸோ இந்த கார் வந்து ரோட்ல எப்படி போகுது அப்படின்னா, இதுல என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் வந்து இதுல ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டிராக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிராக்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கார் வந்து முன்னாடி இப்படி வேகமாக போகும்போது முன்னாடி கம்ப்ளீட்டா வந்து என்ன இருக்கு அப்படின்னா காற்று மண்டலம் வந்து இருக்கு, அதாவது டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா காற்று வந்து நம்மளை சுத்தி வந்து இருக்கு. அந்த காற்றை கிழிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், கார் வந்து முன்னாடி போகுது, ரைட்? அப்போ நம்ம காருக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். எது அப்படின்னா, அந்த காற்று வந்து நம்ம காரை முன்னோக்கி போக விடாம நம்ம காருக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸ் வந்து அது கொடுத்துட்டு இருக்கோம், ரைட்? இந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிராக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஃபோர்ஸ் வந்து லிஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ லிஃப்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இதுதான் ரோடு நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ரோட்ல வந்து இப்படி கார் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ரோடுக்கும் காருக்கும் நடுவில் உள்ள கேப்ல இருக்கிற ப்ரெஷர்னால இந்த கார் வந்து ரோட்ல இருந்து இப்படி தூக்குறதுக்கு ட்ரை பண்ணும், ரைட்? அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா லிஃப்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று டவுன் ஃபோர்ஸ் அப்படின்னா, இந்த லிஃப்ட் ஃபோர்ஸை ஆக விடாம மேலிருந்து அழுத்துற ஃபோர்ஸுக்கு பேர் வந்து டவுன் ஃபோர்ஸ். இந்த 3 ஃபோர்ஸுமே வந்து கார் மூவ் ஆகும்போது காருக்கு அகைன்ஸ்டா வந்து நடக்கிற ஃபோர்ஸஸ், ரைட்? இதை பத்தி நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நான் இங்கே காமிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, காருக்கு முன்னாடி வர்றது வந்து டிராக் ஃபோர்ஸ். அப்போ இங்கிருந்து வர்ற காற்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் நிறைய காற்று வந்து இப்படி மேலே போகும், கொஞ்சம் காற்று வந்து இப்படி அடியில் போகும், ரைட்? ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு பெண்டு இருக்கோ, இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் இருக்கு, அப்போ அந்த இடத்துல காற்று போய் முட்டுது, ரைட்? அந்த இடத்துல வந்து ஒரு டிராக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இன்னொன்று, இப்படி மேலே வந்து இப்படி போகும்போது காத்தோட அழுத்தம் வந்து மேலே கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த கார் வந்து என்ன ஆகும்னா இப்படி தூக்குறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ மேலே வந்து ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இங்கிட்டிருந்து என்ட்ரியான காற்று இப்படி போய் என்ன ஆகும்னா இப்படி பின்னாடி வந்து இப்படி போகும்.
ஸோ இப்படி பின்னாடி போகும்போது மறுபடியும் அங்கே வந்து என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ட்ராக்னாவே என்ன அப்படின்னா இழுக்கிறது, ரைட்? அப்போ இப்படி இருக்கிற காத்து வந்து இப்படி பின்னாடி போகும்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுன்னா காரை வந்து பின்னோக்கி இழுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். எதனால அப்படின்னா இங்க இருக்கிற காத்து இப்படியே போகும்போது காரை ஒட்டி டக்குன்னு இப்படி கீழே இறங்காது. இப்படி போறது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வந்து இப்படி பின்னாடி போகும். அப்போ காருக்கும் அந்த ஷேப்புக்கும் நடுவில் என்ன ஆகும்னா ஒரு லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அதாவது குறைந்த காற்றழுத்த மண்டலம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து நிறைய வந்து சைக்ளோன் அதெல்லாம் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்போ கடலுக்கு நடுவில் வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. எப்பயுமே வந்து ஃப்ளூயிட் வந்து எங்க கம்மியான ப்ரெஷர் இருக்கோ அந்த இடத்துக்கு அதிகமான ப்ரெஷர்ல இருந்து ஃப்ளோ ஆகும், ரைட்? அப்ப கடலுக்கு நடுவில் வந்து ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம வீடெல்லாம் இருக்கிற இந்த நிலப்பகுதியில இருந்து காத்து வந்து வேகமா டிராவல் ஆகி எங்க போகும்னா கடல் நோக்கி போகும். அதனாலதான் வந்து எப்பயுமே சைக்ளோன் அப்போ நம்ம இருக்கிற ஏரியால அதிகமான காத்து வீசுறதை நம்மளால உணர முடியுது, ரைட்? எதனால காத்து வந்து கடலை நோக்கி அதிவேகமா வந்து கிராஸ் ஆகி அந்த லோ ப்ரெஷர் இடத்த வந்து ஃபில் பண்றதுக்காக வேகமா போகும். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல இருந்து? எங்க வந்து ஒரு லோ ப்ரெஷர் இருக்கோ அந்த இடத்த ஃபில் பண்றதுக்காக ஹை ப்ரெஷர் ஏர் வந்து அந்த இடத்துக்கு வேகமா மூவ் ஆகி போகும், ரைட்? அப்ப நான் ஏற்கனவே இங்க சொன்ன மாதிரியே இந்த இடத்துல வந்து என்ன நமக்கு நடக்குது அப்படின்னா ஒரு லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த காத்து வேகமா போயிட்டு இந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு வேகமா போய் இங்க ஃபில் ஆகும். அதே நேரத்தில் பின்னோக்கி இழுக்கும், ரைட்? அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்ப நம்ம கார் முன்னாடி போகும்போது முன்னாடி போக கூடாதுங்கிற மாதிரி ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. இன்னொன்று பின்னோக்கி இழுக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ அல்டிமேட்டா என்ன பண்ணுது? உங்க காரை மூவ் ஆகாம ஒரு இடத்துல நிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த ட்ராக் ஃபோர்ஸ் வந்து முயற்சி பண்ணுது, ரைட்? அதையும் மீறி நம்ம என்ன பண்றோம்? பவர் கொடுத்து முன்னாடி போறோம், ரைட்? அப்போ இதெல்லாமே வந்து லாசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ட்ராக் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்க காரோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது ஃபியூலோட எக்கனாமி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ரைட்? ஓகே, இப்போ இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத ஒரு டீடைல்டா இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ்னால தான் வந்து ஃப்ளைட் வந்து பறக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தரையிலிருந்து ஃப்ளைட் வந்து மேலே எப்படி போகுது அப்படின்னா மெயினாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ், ரைட்? அப்போ இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுங்கிற ஒரு சின்ன இமேஜ் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நம்ம ஃப்ளைட்டோட விங் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். அதாவது மேலே வந்து ஒரு பம்ப் மாதிரி வந்துட்டு இப்படி இருக்கும். அதே இது கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ அந்த விங்ல வந்து அடிக்கிற காத்து வந்து ரெண்டா பிரிஞ்சு மேலையும் கீழையும் பிரிஞ்சு பின்னாடி வரும், ரைட்? அப்போ இங்கிருந்து பின்னாடி வர்றதுக்கு ஆகக்கூடிய நேரம் வந்து மேல போகக்கூடிய காத்துக்கும் அதே நேரம் தான், கீழே போகக்கூடிய காத்துக்கும் வந்து அதே நேரம் தான். அப்போ என்ன நடக்குது அங்க அப்படின்னா மேல வந்து இப்படி ஒரு ப்ரொஃபைல் இருக்கிறதுனால அங்க வந்து என்ன ஆகுது? டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு, ஆனா கீழே வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஒரு சிம்பிள் ஃபார்முலா வெலாசிட்டி, அதாவது வேகத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா டின்னு சொல்றோம். இப்போ டெல்டா எக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விங்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் அது வந்து கீழே விட மேல வந்து அதிகமா இருக்கும். அப்ப டெல்டா எக்ஸ் வந்து எங்க அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல வெலாசிட்டி அதிகமா இருக்கும். வெலாசிட்டிங்கிறது என்ன? வேகம். அப்போ வேகம் அதிகமா இருந்துச்சுன்னா பெர்னாலிஸ் தியரி படி பிரஷர் வந்து கம்மியா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? கீழே விட மேல வந்து பிரஷர் கம்மியா இருக்கும், கீழே அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? அதிகமா இருக்கிற பிரஷர் வந்து மேல் நோக்கி இப்படி தள்ளுது. இதுக்கு எக்ஸாம்பிள் அந்த பலூன் நான் சொன்னேன் இல்லையா? அதே தான் இங்கேயும் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. இந்த காத்து, அதாவது இந்த விங்கை வந்து காத்து மேல் நோக்கி தள்ளும் போது அந்த ஃபிளைட்டையே தூக்கிட்டு வந்து மேல வந்து டிராவல் பண்ணுது. ஓகே, இது அப்படியே நம்ம கார்ல நம்ம பார்க்கலாம். ஃப்ளைட்ல அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் தான் நமக்கு தேவை, ஆனா கார்ல நமக்கு அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் தான் வந்து தேவை கிடையாது. ஓகே, அப்போ இங்க நீங்க பாக்குறீங்க ஒரு இமேஜ்ல ஒரு கார் வந்து இப்படி ரோட்ல போகுது அப்படின்னா இங்க வந்து முற்ற காத்து வந்து மேலையும் போகும் கீழையும் போகும். அப்போ மேலே எவ்வளோ குவான்டிட்டி போகும் கீழே எவ்வளோ குவான்டிட்டி போகும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது என்ன அப்படின்னா உங்க காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்கிறது என்னது? நம்ம வந்து இதான் ரோடு அப்படின்னா இதுக்கு மேல கார் வந்து இந்த கேப்ல இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் உள்ள கேப் தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லுவோம். அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமா இருக்கிற கார்ல, அதாவது ஒரு எஸ்யூவி
ஒரு இனோவா அந்த மாதிரிலாம் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கார்லலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போது காற்று வந்து முட்டும் போது அதிகமான காற்று வந்து கீழேயும் கொஞ்சம் காற்று வந்து மேலேயும் போகும். அப்போ அதிகமான காற்று கீழே போகுது அப்படின்னா அந்த இடத்துல வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல கம்மியாக இருக்கும். இதே இது மேலே வந்து கொஞ்சம் காற்று போகிறதுனால வெலாசிட்டி வேகம் கம்மியாக இருக்கும், அதே இது ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து காற்று வந்து கீழ் நோக்கி தான் தள்ளுது. எதனால்? மேலே அதிகமான ப்ரெஷரு, கீழே வந்து கம்மியான ப்ரெஷர், அப்போது கீழ் நோக்கி தள்ளும். அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா உங்கள் கார் வந்து நல்ல கிரிப்பாக வந்து ரோடில் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும். அப்போது இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமான இருக்கிற இடத்துல. இதே இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல என்ன ஆகும்? அதாவது இந்த மாதிரியான ஒரு கார் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடில் இப்படி வச்சோம் அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? வந்து முட்டின காற்று வந்து அடியில் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி போகும், மேலே தான் அதிகமான குவான்டிட்டி போகும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? மேலே காத்தோட வேகம் அதிகமாக இருக்கும், கீழே கம்மியாக இருக்கும். அப்போ மேலே காத்தோட வேகம் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும், கீழே கம்மியான காற்று போகும்போது அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும்? மேலே விட கீழே ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால கார் வந்து ரோட்ல இருந்து இப்படி மேலே தூக்குறதுக்கு தான் வந்து அது ட்ரை பண்ணும். ஓகே, அந்த ஃபோர்ஸ் தான் வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ். அப்போ நம்ம இந்த ரெண்டு இமேஜில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிற காரில் இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ உங்கள் காரை வந்து அது எப்பயுமே ரோட்ல இருந்து தூக்குறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், ரைட்? அப்போது அது தூக்கக்கூடாது, அது நல்லா அமுக்கி நம்ம வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று காரோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை பூட் ஸ்பேஸில் அதிகமான லக்கேஜை வந்து நம்ம டம்ப் பண்ணோம்னா கார் வந்து ஒரு கிரிப்பாக வந்து ரோடில் போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த லிஃப்ட் ஃபோர்ஸை வந்து எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், அதாவது எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்பாய்லருங்கிறது என்ன? இப்போ இந்த காரில் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாய்லரை வந்து பின்னாடி வந்து இப்படி மாட்டி வச்சிடறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இருந்த காத்தோட ஃப்ளோவை வந்து இந்த பீஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்பாயில் பண்ணுது. அதனால தான் அதுக்கு பேர் ஸ்பாய்லர்னு சொல்கிறோம். அப்போது இப்படி போக வேண்டிய ஃப்ளோவை அது தடுத்து நிறுத்தி என்ன பண்ணுது? இப்படி வந்து முட்டி இப்படி போகுது. இந்த ஏரை ஸ்பாயில் பண்ணுறதுனால இது வந்து என்ன பண்ணுது? இப்படி முட்டிட்டு ஏர் வந்து இப்படி போக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இது இல்லைன்னா என்ன ஆகுது? இந்த ஏர் வந்து இப்படியே வந்துட்டு இப்படி டவுனில் இப்படி போகுது இல்லையா? அப்போ நம்ம இதை வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்ம என்ன பண்ணுறோம்? ஏரோட ஃப்ளோவை ஸ்பாயில் பண்ணி இதை வந்து இந்த டைரக்ஷனில் போக வைக்கிறோம். இந்த இடத்துல கிரியேட் ஆகிற அந்த ட்ராக் ஃபோர்ஸ் வந்து கன்சிடரபிளாக என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. அப்போ ஸ்பாய்லர் கொடுக்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா ட்ராக் ஃபோர்ஸ் வந்து கன்சிடரபிளாக கம்மியாகுது. டவுன் லிஃப்ட், அதாவது காரை கீழ் நோக்கி அமுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஓகே, அப்போ ட்ராக் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம காரை பின்னோக்கி இழுக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிருச்சுன்னா ஆப்வியஸாக உங்கள் காரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதாவது ஃபியூவல் எக்கானமி வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ரோடில் வந்து கிரிப்பாக வந்து எந்த ஒரு ஆசிலேஷனும் இல்லாமல் கார் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்போ ஸ்பாய்லர் வந்து இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் ஆகுது. இப்போ விங்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன யூஸ் ஆகும்? ஸோ விங்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிவைஸ். ஓகே, ஸோ இந்த டிவைஸ் வந்து அப்போ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறையா நீங்கள் வந்து ரேஸ் கார்ஸ்லலாம் வந்து இந்த விங்ஸை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இது ஒரு அழகுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம லோக்கல் இந்தியன் கார்ஸ்லையும் ரோடில் போகிற நிறைய கார்ஸில் வந்து இதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு சிவிக் காரில் வந்து உங்களுக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த விங்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ளைட்டில் லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ என்ன பண்ணோம்? மேலே வந்து ஒரு கர்வ்டு ப்ரொஃபைல் இருக்கும், கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போது அப்படி இருக்கிறதுனால டெல்டா எக்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் வேரி ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஆனால் காரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விங்கை வந்து ஃப்ளைட்டில் இருக்கிற விங்கை அப்படியே தலைகீழ திருப்பி போட போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகுது? வந்து முட்டின ஏர் வந்து ஸோ உதாரணத்துக்கு இந்த காரில் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு விங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி வந்து வர்ற ஏர் வந்து இந்த விங்கில் வந்து முட்டுது. சரியா? அந்த விங்கோட ப்ரொஃபைல் வந்து இங்கே நான் காமிச்சிருக்கேன். அப்போ அந்த விங்கில் வந்து முட்டும் போது கீழே உள்ளது வந்து லாங்கர் ப்ரொஃபைல் இருக்குது, ரொம்ப லென்த்தியான ஒரு கர்வ் ப்ரொஃபைல் இருக்குது, மேலே வந்து கம்மியான லென்த்தில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா டெல்டா எக்ஸ் வந்து கீழே தான் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போது ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேல் நோக்கி தள்ளுறதுக்கு பதிலாக கீழ் நோக்கி தள்ளும். எதனால?
மேலே தான் வந்து ஃபோர்ஸ் வந்து அதாவது ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது, எதனால வெலாசிட்டி கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், காரை வந்து கீழ் நோக்கி அமுக்கிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணோம். அதாவது டவுன் லிஃப்ட், அதாவது நெகட்டிவ் லிஃப்ட்னு சொல்லுவோம். அந்த நெகட்டிவ் லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த விங்ஸ் வைக்கிறதுனால அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, இதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ரேசிங் நடக்குது இல்லையா, ட்ராக்ல வந்து ஒரு கார் வந்து வேகமாக போகும்போது ஒரு டேர்னிங்கில் வந்து அதே ஸ்பீடில் வந்து அவங்க டேர்ன் பண்ணணும். ஏன்னா ஒரு காரோட வின்னிங்கை டிசைட் பண்ணுறதே வந்து எது அப்படின்னா இந்த கர்வ்ஸ் தான், அதாவது இந்த டேர்னிங் தான். ஸ்ட்ரெயிட் ரோடில் எல்லாருமே வந்து ஈக்குவல் ஸ்பீடில் போவாங்க. ஆனால் அந்த டேர்னிங்கில் அதே ஸ்பீடில் எப்படி போய் திரும்புது அதை டிசைட் பண்ணுறது வந்து இந்த விங்கோட ரோல் வந்து மெயினாக வந்து அந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு கார் டேர்னிங்கில் ஃபாஸ்ட்டாக போய் இப்படி திரும்பும்போது அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது அதுக்கு நெகட்டிவ் லிஃப்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்துல தான் வந்து இந்த விங் வந்து முக்கியமான ரோல் வந்து உங்களுக்கு பிளே ஆகும். ஸோ இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் காருக்கு ஸ்பாய்லரோ விங்கோ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஸ்பாய்லர் வந்து கண்டிப்பாக நம்மளோட இந்தியன் ரோட்ஸுக்கு கண்டிப்பாக அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். எதனாலனா ட்ராக் ஃபோர்ஸை கம்மியாகும் போது உங்களுக்கு வந்து ஃபியூவல் எஃபிஷியன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நம்ம காரில் ஸ்பாய்லர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேல்யூ ஆடட் தான், கண்டிப்பாக அது தேவையான ஒன்று தான், ரைட். ஆனால் விங்ஸ் வந்து நம்ம ரோட் கண்டிஷனுக்கு, நம்ம போகிற ஸ்பீடுக்கு, நம்ம காருக்கு வந்து கண்டிப்பாக தேவையில்லை. அந்த விங்ஸ் வந்து ஒரு ரேசிங் காருக்கு, சூப்பர் கார்ஸுக்கு தான் வந்து அது தேவை, ரைட். ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்பாய்லர்னா என்ன, விங்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.